மாதிரிக்கே தண்ணி வரல. நேற்று வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதில் தண்ணி நேற்றுலேருந்து அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க தண்ணி. நேற்றுலேருந்து சாயந்தரம் முடிக்க தண்ணி வருது. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் தண்ணி நல்லா கன்ஃபார்மாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது மறுபடியும் நீங்கள் போர் போட்டு கொடுக்குறதுக்கு அதை நீங்கள் தான் போர் போட்டு கொடுக்கணும். இது தண்ணி இருக்குன்னுட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இது போர் போடுற வரைக்கும் நாங்கள் அந்த தண்ணியை பிடிச்சிக்கிறோம். அந்த தண்ணியை பிடிச்சிக்கிறோம், ஃபுல்லாக தண்ணி வரணும். ஆனால் நேற்று வந்து இதுன்னதுக்கு நன்றி. தண்ணி குடிக்க தடுமாறுறோம். நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கு பிற்பாடு தான் வந்து மேலே உள்ளவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர்லாம் எல்லாரும் வந்து தண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த போர் கெட்டு போர் மட்டும்தான் போட்டு கொடுக்கணும். நாங்களும் இந்த வெளியே ஓடி தண்ணி தூக்கி குடிக்கிறோம். எங்களால் முடியலை இனிமேலுக்கு. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆரம்பித்தோம். நேற்றையிலேருந்து தண்ணி வருது, தண்ணி தூக்கி குடிக்கிறோம். சீக்கிரமாக போர் போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. இல்லாட்டி இப்போ இந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு இனிமேல் போர் போடாமல் இருக்கக்கூடாது. நேற்றையிலேருந்து தண்ணி வருது. அமைச்சருக்கும் எம்எல்ஏவுக்கும் நன்றி, வணக்கம். கந்தரக்கோட்டை தாலுக்கா இல்லத்தரப்பட்டி கிராமம். இங்கே வந்து ஏற்கனவே 3 வருஷமாக வந்து இந்த மக்கள்லாம் வந்து தண்ணிக்காக நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து அவங்களுக்கு சரிவர கிடைக்கல. ஆல்ரெடி இந்த போர் ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கான நடவடிக்கை எதுவும் இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. நேற்று வந்து இங்கே ஒரு போராட்டம் வந்து இவங்க வந்து தண்ணி வரல அப்படின்னு அப்போ தான் எங்கள் நாலேஜுக்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கந்தரக்கோட்டை சட்டமன்ற மற்றும் மன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் மற்றும் அமைச்சர் பர்வேஸ் 2 பேரும் சேர்ந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி இங்கே இவங்களுக்கு பக்கத்து கிராமத்துலேருந்து இப்போ வந்து டெம்பரவரியாக தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி நேற்றுலேருந்து தண்ணி அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பர்மனண்ட் சொல்யூஷனாக அவங்களுக்கு வந்து போர் கேட்டிருக்காங்க. போர் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இன்னும் ஒரு 2 நாளில் வந்து போர் போடுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறேன்னு சொல்லி நேற்று ஏடி பஞ்சாயத்து பிடிஓ எல்லாம் வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணிவிட்டு 2 நாளில் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.